சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட பாஜக இளைஞரணி சேர்ந்த தினேஷ் டோடி அவர்கள் இணைந்திருக்கார். கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாருங்கள் அவரிடம் கேட்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் நாகராஜ். நான் முதல் கேள்வி தூத்துக்குடியில இருந்தா ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. தூத்துக்குடியில கனிமொழின்ற ஸ்டார் வேட்பாளர் அந்த இடத்துல நிக்கிறாங்க. கனிமொழி நிக்கிற இடத்துல நீங்க ஆப்போசிட்ல என்டிஏ வேட்பாளர் ஒருத்தர் போடுறீங்க. கனிமொழிக்கு எதிர தாமரை இருந்தா ஒரு மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தீங்க. ஆனால் பாஜகவே கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அந்த தொகுதியை கொடுத்தது மூலமா பாஜக கனிமொழியை பார்த்து பயந்து விட்டதா? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 கான்ஸ்டிடியூன்சிஸ்லையுமே போட்டி போடணும் அப்படிங்கிறது விருப்பம். ஏன்னா அதை நோக்கி தான் எங்களுடைய மாநில தலைவர் கூட கடந்த காலங்களில் எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கிறோம், அதிமுக கூட வேண்டாம், நம்ம பிரேக் பண்ணிட்டு பிஜேபியோட தலைமையில் கூட்டணி அமைச்சதுக்கான முக்கியமான காரணம் கூட 39 தொகுதிகளிலையும் பாரதிய ஜனதா கட்சி மேக்சிமமாக போட்டி போடணும் அப்படின்றது. பட் நம்மளுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு நிறைய கட்சிகள் பெரிய அளவில் முன்னாடி ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கட்சிகள் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட நாங்கள் கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கான ஷீட் ஷேரிங்கில் நம்ம அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்கிறதுக்கு ஏற்றாப்புலையோ இல்லை ஏதோ ஒரு டேர்ம்ஸில் அவங்களோட நம்ம ஷீட் ஷேரிங் நம்ம பேசியிருப்போம். அவங்களுக்கான மரியாதையும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அதிமுக கூட கூட்டணியில் இருந்தோம். அப்போ நம்ம அவங்க அதிமுக 5 சீட் தரோம் 6 சீட் தரோம்னு சொன்னப்போ நம்மளுமே ரொம்ப ஃபீல்ட் இன்சல்டட் அண்ட் அதனால தான் நம்ம கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு கூட இப்போ நம்மளுடைய தலைமையில் முக்கியமாக கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அப்போது நம்மளை நம்பி வரக்கூடிய கட்சிகளுக்கு சரியான முறையில் சீட் ஷேரிங் கொடுத்து அவங்களையும் கம்ஃபர்டபுளாக அக்காமடேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கட்சியோட நம்ம பிஜேபியோட விருப்பம் கூட. அதனால அக்காமடேஷன் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுனால அது தூத்துக்குடி நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நான் பார்க்குறேன். பட் நான் நினைக்கிறேன்னா பாஜகவுக்கு அதை பேசி சமாளித்து வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுச்சு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில். ஏன்னா இப்போது சென்ற முறை நம்ம பேசுவோமே 2021 நம்ம எடுத்துப்போம். 21 ஏடிஎம்கே கன்வின்ஸ்டஸ் ஃபார் சோ மெனி சீட்ஸ். திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க, நமக்கு பிரசன்ஸே கிடையாது, ஓப்பனாக சொல்லலாம். திருவண்ணாமலை நமக்கு பிரசன்ஸ் கிடையாது. அந்த மாதிரி பல தொகுதி இந்த மாதிரி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி பாஜகவால் சமாளிக்க முடியாமல் போயிடுச்சோம். அவங்க டிமாண்ட் பண்ணுற கொடுத்துட்டு போகிற அளவுக்கு நம்ம இருந்தோமோ? இல்லை, அப்படி கிடையாதுங்க. இப்போ பிஜேபி நம்ம கிளியராக பார்க்கணும். இதில் இப்போ தான் க்ரோயிங் ஃபேஸில் தான் பிஜேபி இருக்குது. நம்ம ஏற்கனவே வளர்ந்துட்டோம், நம்ம தான் 49 நம்ம நின்னா நம்ம ஜெயிச்சிடலாங்கிற லெவல்லலாம் நம்ம இன்னும் பார்ட்டி அந்த அளவுக்கு இன்னும் எக்யூப்பாகி வரல. இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம நேற்று நிலைமையில் நம்ம ஒரு 5 சீட்டு வாங்கி நின்னோம் அதிமுக கூட கூட்டணியில். இன்றைக்கி அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பிஜேபியோட பர்சன்டேஜ் த்ரூ அவுட் தமிழ்நாடு பிஜேபியோட பர்சன்டேஜ் க்ரோ ஆகிருக்குது அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணுறோம். அந்த பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். இதில் தொகுதிகள் ஒரு சில தொகுதிகள் முன்னாடி போகிறது பின்னாடி போகும். பெரிய லீடர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ தூத்துக்குடியிலேயே ஒரு பெரிய லீடர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் நீங்கள் வாங்காமல் நீங்கள் கூட்டணிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் ஒரு பெரிய லீடராக இருக்கிறாங்க. அந்த தொகுதியை நீங்கள் நம்ம வாங்காமல் நம்ம விட்டு கொடுத்தோம் கூட்டணிக்கு அப்படின்னா பிஜேபி நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியல, கெப்பாசிட்டி இல்லையா நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். பட் தூத்துக்குடியில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் லீடர் பிஜேபிலையும் கூட இன்னும் எமர்ஜ் ஆகலை. அதுக்கான வேக்கம் ஸ்பேஸ் இருக்கிறதா தான் நானும் பார்க்குறேன். அதனால தான் பார்ட்டி அகாமடேஷன் சீட் ஷேரிங் போகும்போது ஓகே நம்மளால் தூத்துக்குடியை ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு போயிருக்கிறேன். சரி, அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். எக்ஸ்எம்பி சசிகலா புஷ்பா அந்த இடத்துல இருக்காங்க, அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, முன்னாடி எம்பியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக பார்லிமெண்ட்டில் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இன்னொரு சைடில் இன்னொரு புறம் உங்களுக்கு சரத்குமார் அப்போ தான் கட்சியை இணைச்சிருந்தார். அவரும் தூத்துக்குடிக்கு புதுமுகம் கிடையாது, தெரிந்த முகம் தான். சமூக ரீதியாகவும் அவருக்கு அந்த ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாஜக ஒரு லீடரே இல்லாத மாதிரி சொல்லும் போது இங்கே கண்ணுக்கு தான் 2 பேர் தெரிஞ்சுது, கண்ணுக்கு தெரியாமல் பல பேர் இருந்திருக்கலாம்ல. ஏன் சார் நீங்களே தூத்துக்குடியை சேர்ந்தவர் தான், நீங்களே கூட நீங்கன்னா நீங்கள் கிடையாது, பட் உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்காமே. ஏன் மக்கள் இந்த கேள்விலாம் ஏன் வருது அப்படின்னா, தூத்துக்குடியை வேணுன்ட்டே ப்ளே பண்ணாங்களோ
அண்டர் பிளே பண்ணாங்களோ பாஜகன்ற கேள்வி எல்லாரிடையுமே இருக்கு. அதாவது பல பாஜக ஆதரவாளர்களுமே இது என்ன இது அப்படின்ற ஒரு இதுதானே இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு யாரும் தெரியாது, பட் உங்கள் கட்சியால் தான் ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு. நான் வந்து சைக்கிளுக்கு ஓட்டு கேட்டு போகும்போது நீ என்ன கட்சி மாறிட்டியாப்பான்னு என்ன கேட்குறாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதில் அண்டர் பிளே பண்ணிட்டோம் பிஜேபி. இல்லை, மெயினாக என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த நம்ம கட்சி நிற்காத இடத்துல வேற ஒரு கட்சிக்கு நம்ம வந்து வாக்கு சேகரிக்க போகும்போது இயற்கையாக இதெல்லாம் அந்த இடத்துல கேடர்ஸ் வந்து டவுனாக ஃபீல் பண்ணக்கூடிய சூழல் தான். ஏன்னா அப்படி பார்த்தா போன தடவை வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கும்போது தூத்துக்குடி வந்து நம்ம வாங்கியிருந்தோம். தூத்துக்குடியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிட்டாங்க. அப்போது நாங்கள் வந்து தாமரைக்கு ஓட்டு கேட்டோம். அப்போ மீதி இருக்கிற அந்த 5 சீட்டை தவிர மீதி இருக்கிற எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு காரியகர்த்தாஸ் வேற ஒரு அதிமுகவுக்கோ இல்லை பாமகவுக்கோ இல்லை வேற ஒரு கட்சிக்கு தானே வாக்கு கேட்டாங்க. அதனால் நான் கட்சி நிற்கிற இடத்துல நான் தாமரைக்கு வாக்கு கேட்பேன், தாமரை சின்னம் இல்லாத இடத்துல என்னால் கேட்க முடியாதுங்கிறது வந்து அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா நமக்கு முதல்ல ஓட் கன்வெர்டபிலிட்டி எவ்வளோ இருக்குதுங்கிறது தான் அந்த பார்ட்டியோட ஸ்ட்ரென்த். கன்வெர்டபிலிட்டிங்கிறது நம்மளோட சின்னம் நின்னா நம்ம வாங்குறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய கூட்டணி கட்சி நின்னாலும் அதுக்கும் நம்ம எவ்வளோ தூரம் கன்வெர்டபிலிட்டி நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுதுங்கிறது தான் ஒரு பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்து, ஒரு லீடரோட ஸ்ட்ரென்த்து. அதனால் அந்த விஷயம் என்னால் ஏற்றுக்க முடியாது. மாதிரி வேற ஒரு கட்சிக்கு சைக்கிள் சின்னத்துக்கு நான் ஓட்டு கேட்டதுனால நான் குறைஞ்சி போயிட்டேன்னு சொல்கிறதோ இல்லை அதுக்கு என்னால் கேட்க முடியலை அப்படின்னு அது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் பொலிட்டிக்கல் அப்ரோச். அது எந்த சின்னமாக இருந்தாலும் சுயேட்சை சின்னமாக இருந்தால் கூட பானை சின்னத்தில் தோல் திருமாவளவனை ஜெயிக்க வைக்கிறாங்க திமுக அப்படிங்கும்போது நம்மளால் ஏன் சைக்கிள் சின்னத்தில் ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைக்க முடியாது? அது வந்து ஒரு தப்பான அப்ரோச். நான் வந்து அதை கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். மெயினாக வந்து தூத்துக்குடி வரல அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே வந்து சசிகலா புஷ்பா இருக்காங்க, இந்த மாதிரி லீடர்ஸ் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் நாட் அ கொஸ்டின் அபவுட் அவங்க நல்ல லீடரா இல்லையா அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின் இல்லை. பார்ட்டிக்கு நிறைய இடங்கள் வந்து சீட் ஷேரிங் பேசும்போது நெகோசியேஷன்ஸில் போகும்போது எங்களுக்கு இந்த ஏரியாஸ்லாம் வேணும், உங்களுக்கு இந்த ஏரியாஸ்லாம் வேணும்னு கூட்டணிகள் கேட்பாங்க. இது வந்து பிஜேபி தள்ளி விட்டதா ஏன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க? ஏன் தமாக வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தூத்துக்குடி வேணும்னு கேட்டு வாங்கினதா இல்லை? ஏன் இந்த ஐயா வருதுன்னு ஒரு ஜூன்குள்ள ஏன் ஐயா வருதுன்றதை நான் சொல்லிடுறேன். சாரி, நான் ஜெனரலாக குறுக்க போக மாட்டேன், பட் அந்த இடத்த நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீபெரும்புத்தூரும் டிஆர் பாலு வேட்பாளர், ஸ்ரீபெரும்புத்தூர்ல பல பேர்கள் இடிப்பட்டது. பாஜகவோட ஓப்பனாக சொன்ன டால்ஃபின் ஸ்ரீதர் ஆகட்டும், காயத்ரி அவங்களாகட்டும், எல்லாரோட பேரும் அடிப்பட்டது ஸ்ரீபெரும்புத்தூர். அங்கேயும் வந்து டிஆர் பாலுக்கு எதிராக வந்து சைக்கிள் சின்னம் நிறுத்தப்பட்டது. அதே போல தூத்துக்குடியிலையும் வந்து பல பேர்கள் அடிப்பட்டது. பெரிய பெரிய பிக் ஷாட் நேம் தான் அடிப்பட்டு, இன்னும் சில தொழிலதிபர் பேரும் அடிப்பட்டது. உங்களுக்கு தெரியும் யார் யார் நான் சொல்றேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இந்த 2 தொகுதியும் செலக்டிவ் ஆகும்போது அந்த சந்தேகம் வருது மக்களுக்கு. இல்லைங்க, நான் அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம பேர் அடிப்படுறது 39 தொகுதிகளுக்கும் இந்த வேட்பாளர் நிறுத்தப்படலான்னு வேட்பாளர் பட்டியல் விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் நம்மளோட ஹை கமாண்ட் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுலையும் கேண்டிடேட் சூஸிங்லேயும் அவங்க ஒரு ஐடியா இல்லாமல் நாலேஜ் இல்லாமல் ஏதோ போகிற போக்கில் வந்து அதை பண்ணிடுறது இல்லை. ஒரு விஷயம் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம ஏன் இங்கே எனக்கு ஆசை தான் தூத்துக்குடியில் ஏன் பிஜேபி கொடுக்கல, பிஜேபி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும், இன்னும் நிறைய வாக்குகள் வாங்கியிருக்க முடியும், இல்லை இன்னும் நல்ல ஒரு கட்சியை வளர்த்துருக்க முடியும் அப்படிங்கிறது ஆதங்கம் தான். பட் அதையும் தாண்டி கட்சி ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க பல விஷயங்களை வந்து மைண்டில் எடுத்துகிட்டு கூட்டணியும் அகாமடேட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். அவங்களோட டிமாண்ட் இருந்திருக்கும். அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஷீட் ஷேரிங்கில் போகும்போது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு டிமாண்ட் வச்சுருப்பாங்க. அந்த டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஒரு முடிவு எடுத்துருக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும். பட் அதை விமர்சனம் பண்ணுறதுங்கிறதோ இல்லை அதில் வந்து இல்லை நம்ம வந்து ஈஸி கோயிங்காக கனிமொழி கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க, இல்லை ஈஸி கோயிங்காக வந்து டிஆர் பாலு கொடுக்கணும்னு கொடுத்துட்டாங்க. அது கொடுக்குறதுனால பிஜேபிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்துட போகுதுங்கிறேன். நீங்கள் வந்து சொல்கிறது லாஜிக்கலாக ஓகே, நீங்கள் ஈஸி கோயிங்காக கொடுத்துட்டீங்க, அதை கனிமொழிக்கு ஒரு ஈஸி கோயிங்காக கொடுக்கணும்னு தமாகாக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் அக்யூஸ் பண்ணுறீங்கன்னா இன் ரிட்டர்ன் வாட் பெனிஃபிட் வந்து பிஜேபிக்கு என்ன அதனால பெனிஃபிட் வருதுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு ரீசனே இல்லையே.
திமுகவாலேயோ கனிமொழியாலேயோ இன்னைக்கு பிஜேபிக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அப்போ அது இல்லாமல் நாங்கள் எதுக்கு அவங்களோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் அவங்களுக்கு ஈஸி கோயிங் வேட்பாளரை நாங்கள் போட்டு கொடுக்கணும்? ஸோ லாஜிக்கலாகவே இது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. இதே இது திமுக பண்ணுதுன்னு சொல்கிறீங்களா, நான் ஏற்றுக்கிறேன். ஒரு இடத்துல வந்து பிஜேபியோட வேட்பாளருக்கு திமுக வந்து ஈஸி கோயிங்காக ஒரு வேட்பாளர் போட்டு கொடுத்தாங்க, அந்த இடத்துல அந்த வேட்பாளர் ஜெயிச்சுக்கிட்டோம்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்களான்னு கேட்கணும். இல்லைங்க, நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஒரு அப்ரோச் இருந்தா கூட நீங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி இருக்காங்க, அவங்க தான் திரும்பி வர போறாங்க, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், நாளைக்கு நம்ம ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சாதிச்சுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சாதிச்சுக்க போகுது? அதுக்கு என்ன தேவை இருக்கு? அதனால வந்து அந்த அப்ரோச்சே வந்து அந்த லாஜிக்கே முதல்ல ஒரு தப்பான லாஜிக்காக தான் நான் பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய கணக்கு பாஜக எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த நடந்து முடிந்த தேர்தல் 2024 தேர்தலில் மீண்டும் மோடி வரார், அதில் டவுட்டு கிடையாது. மோடி 3.0 இஸ் ஃபார் ஷுர், அதில் யாருக்குமே எந்த டவுட்டும் கிடையாது. பட் இந்த ஆப்ரேஷன் தமிழ்நாடு, ஆப்ரேஷன் சவுத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆப்ரேஷன் சவுத் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் இட் வில் மேக் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆப்ரேஷன் சவுத்து இந்த தடவை தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஃப்ரம் சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த எலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் சென்ட்ரல் ஹைகமாண்டு அது இந்த எலெக்ஷனுக்காக இல்லை, அதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் சவுத்துன்னு அவங்க முடிவு பண்ணி நிறைய அதுக்கான ஃபோக்கஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வெளிப்பாடு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கான வெளிப்பாடுகள் நிறைய என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து சூஸ் பண்ணி கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எடுத்த இனிஷியேட்டிவ்ஸு எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக கடந்த 2 வருஷங்களாக வந்து தமிழ்நாட்டில் பேசுபொருளாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தான். வேறு எந்த கட்சியும் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பேசுபொருளாக இல்லை. இன்றைக்கி அதிமுக வந்து ஒரு பலவீனமான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கட்சி வந்து பிளவுபட்டுருக்குது. அது பிளவுபட்டது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்களுடைய கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களே நாங்கள் கொடுத்த பணம் எங்கேயும் போய் சேரல, யாருமே வேலை பார்க்கல அப்படின்னு ஓப்பனாக கட்சியில் எல்லாம் சேர்ந்துருச்சா? அப்படி இல்லைங்க. எங்கள் கட்சியில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க, நாங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற பார்ட்டி வந்து நம்மளோட பிஜேபி பார்ட்டி கிடையாது. அப்படிங்கும்போது அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகணுங்கிற அவசியமே இல்லை. மெயினாக அதிமுகவில் அவங்க எங்கள் கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களோ யாரோ வெளியில் வந்து இல்லை 2ஆம் கட்ட தலைவர்களோ யாருமே வெளியில் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கல, இல்லை நாங்கள் கொடுத்த பணம் போய் சேரலைன்னு யாரும் வந்து பேசலைங்க. எடப்பாடி தானே பேசினார். நான் வேற யாரோ ரோட்டில் போனவங்க பேசினதை வச்சு நான் கேட்கல. எடப்பாடி ப்ரெஸ்ஸில் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். எங்கள் கட்சியில் கீழே யாரும் வேலை பார்க்கல, யாருமே அதே நியூஸ் பேப்பர் தானே உங்கள் கட்சியிலையும் வந்து பணம் பட்டுவாடை வந்து தப்பான நியூஸ் பேப்பரில் போடுறது வேறங்க, ஒரு தலைவரே சொல்கிறதுங்கிறது வேற இல்லை. ஒரு தலைவரே அதை பேசுறாரு. தலைவர் பேசுனதாக அன்னைக்கு வந்து செய்தியாளர் வெளில வந்து சொன்னார்ல, அதே இதுலயும் செய்தியாளர் போட்டா அதே செய்தியாளர் போட்டா 2 செய்தியாளர் அந்த மாதிரி இது வந்து பிஜேபியோட மீட்டிங் நடந்துச்சு. இது வரைக்கும் ஒரு மீட்டிங் நடக்கல. இண்டோர் மீட்டிங்டா எலெக்ஷன் அப்புறம் நடக்கல. ஜெனரலா அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. 1 வீக் கழிச்சு அப்புறம் எல்லாருமே தலைவர் வந்து அவங்களோட சுற்றுப்பயணங்கள்ல இருக்கிறாரு. ஸ்டேட் வைடு வந்து வேற ஸ்டேட்ஸுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரர்ஸும் அவங்கவுங்களே போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அடுத்தடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து ஒர்க்கு அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கு. பட் அதிமுகவில் அதுக்கான கமிட்டி வச்சு அதுக்கான மீட்டிங் வச்சு அவங்க ரிவ்யூ பண்ணும்போது அந்த ரிவ்யூவில் நடந்த விஷயங்கள் தான் நமக்கு வெளியில் வந்துருக்கு. ஸோ இது மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிஜேபி ஒரு எலெக்ஷனை எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு, ஏன்னா எலெக்ஷனுங்கிறது நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பார்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக எலெக்ஷனை கேம்பெயினை முடிச்சுட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு என்கேஜ் ஆகி போக முடியும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சவாலான விஷயம். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்ஸுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஸோ பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நிறைய லீடர்ஸ் வந்து கிடைச்சிருக்கிறாங்க. கிரவுண்டில் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்குது. இன்றைக்கி இங்கே ஒவ்வொரு நிர்வாகிகள் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல கிடைச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்துருவோம். எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா, ஏடிஎம்கே கூட நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். ஈவன் தூத்துக்குடியிலேயே நான் சொல்கிறேன், போன தடவை
தமிழிசை அவர்கள் நின்னப்போ கேண்டிடேட் நம்மளோட கேண்டிடேட். ஆனாலும் கூட நம்மளோட காரியகர்த்தர்கள் யாருக்குமே ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. என்ன ஒர்க்கு, என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளேயே நம்மளை போக விடலை, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. பட் இந்த எலெக்ஷன் அப்படி கிடையாது. 39 தொகுதிகள்லையும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்துருக்கு. மேபி பாமக ஸ்ட்ராங்கராக இருந்த ஏரியாவில் வேணா பாமக தான் அவங்க வந்து பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்களே தவிர மீதி எல்லா தொகுதிகள்லையுமே பிஜேபி லீட் எடுத்து பிஜேபியோட தலைமையில தான் வேலை நடந்துச்சு. பிஜேபியோட காரியகர்த்தர்கள் நீங்க தப்போ ரைட்டோ அவங்களுடைய பிரசன்ஸை வச்சுதான் எல்லா ஒர்க்குமே நடந்திருக்குது. அப்போ இதுல 100 பேர் தப்பு பண்ணியிருப்பான். எஸ், ஐ அக்செப்ட். ஒரு கல்யாண வீடே நடக்கும்போது அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க 4 வரதான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி எத்தனை பேருக்கு எக்ஸ்போஷர், ஒரு எலெக்ஷன் எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்குது. ஃபீல்டு ஒர்க்குனா என்ன, எப்படி மேனேஜ் பண்ணணும், போல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், இது எல்லாமே வந்து பிஜேபியை எக்யூப் பண்ணிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தயார்படுத்தும் போது அதுக்கு மக்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவை, வந்து அதுக்கான ட்ரைனிங்ஸ் தேவை. இது எல்லாமே இந்த எலெக்ஷன்ஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த எலெக்ஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரைனிங் பேஸாக தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து நீங்கள் சீட் கன்வெர்ட் எவ்வளோ நடக்கும், இவ்வளோ சீட்டில் ஜெயிச்சிருவீங்களா, அவ்வளோ சீட்டில் ஜெயிச்சிருவீங்களா, நான் வந்து அந்த விஷயத்துக்குள்ளே எவ்வளோ கன்வெர்ட், அது வந்து மக்கள் முடிவெடுக்கிறது. திடீர்னு ஒரு மாற்றம், மக்கள் மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சைடு ஒரு பெரிய வேவ் கிரியேட் ஆகும், வேவ் வரும். அந்த வேவ் நினைக்கிறீங்களா? 2014 மோடி வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஜெயிப்பாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த ஒரு வேவ் வந்து கிரியேட் ஆச்சு. அப்போ நிறைய இடங்கள்ல வந்து அந்த 2014 வேவ் கிரியேட் ஆனப்போ கூட தமிழ்நாட்டிலையும் நல்லா வரும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் வரல. அது மாதிரி 2014 வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இஃப் ஐம் நாட் ராங் 18% கிட்ட ஓட்டு போச்சு 2014. பட் 2014 அமைஞ்ச கூட்டணியை வந்து பாஜக கைவிட்டுதுன்னு நினைக்கிறேன். அந்த எலெக்ஷன் முடிஞ்ச 4 மாசத்துலேயே அந்த கூட்டணி வந்து ஐ திங்க் எல்லாமே போஸ்ட் ஜெயலலிதா டிமைஸ் வந்து டோட்டலா மாறிச்சு. அந்த எலெக்ஷனுக்காக தானே கூட்டணிங்கிறது என்ன நம்பர்ஸ்? இப்போ என்கிட்ட வந்து ஒரு 25% வாக்கு நான் வச்சிருக்கிறேன். இப்போ நான் ஜெயிக்கணும், நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2% 3% இருக்கிற பார்ட்டியாக இருந்தால் கூட அது அன்றைக்கி எனக்கு தேவை அவங்க. ஏன்னா நான் சீட்டை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக தேவைன்னும் போது நான் அவங்களோட நெகோஷியேட் பண்ணி அவங்களோட இத்தனை ஷீட்ஸ் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி ஷேர் பண்ணி அவங்களோட அலையன்ஸில் அக்காமடேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மீதி த்ரூ தமிழ்நாட்டில் எதாவது 5000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் விடக்கூடாது, வேணுங்கிறதுக்காக ஏற்படுத்துறது தான் கூட்டணி. அதுவும் த்ரூ கூட்டணி எலெக்ஷனில் கூட்டணி வச்சு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி இருக்கணும் இல்லைங்கிறது என்ன அவசியம் இருக்குது? ஆட்சியில் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஆட்சி என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து ட்ராவல் ஆகலாம். கூட்டணியிலேருந்து நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் மக்களுக்கு நீங்கள் வந்து சேவை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நான் தான் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன், அதனால் நீங்கள் கூட்டணி ட்ராவல் ஆகும்னு சொல்லலாம். ஆட்சியில் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு கூட்டணி வச்சிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்க போகுதுன்னு. இப்போ அவங்க பிஜேபியே ஏடிஎம்கே கூட எலெக்ஷன் டயத்தில் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஓகே, எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனாலன்னு நான் கேட்குறேன். அதனால ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லையே, அப்புறம் கூட்டணியில் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? திரும்பி அடுத்த எலெக்ஷனுக்கு அன்றைக்கி இல்லை சுச்சுவேஷன் படி இன்றைக்கி நான் வந்து 25% எனக்கு இருக்குதுன்னு நான் கிளைம் பண்ணுறேன். நேற்று அதிமுக நேற்று வரைக்கும் 35-40% இருக்கிற பார்ட்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி அதோட பர்சன்டேஜ் 20, அதுக்கும் கீழே தான் இருக்குதுன்னு தான் நிறைய சைக்காலஜிஸ்டே சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலைமை இருக்கும்போது அவங்க அன்ப்ரூவனாக இருக்கும்போது அன்னைக்கு தேதியில் யார் அவங்கள கூட்டணி வேணுமா வேணாமான்னு தானே முடிவு பண்ணுவாங்க. நேற்று வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே வந்து தொங்கிட்டு இருக்கிறாங்க, பாஜக வேணும், ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தால் தான் எலெக்ஷனை கண்டெஸ்டே பண்ண முடியும்னு பாஜக வந்து ஏடிஎம்கே வந்து தொங்கிட்டு இருக்கிறாங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. பட் ஆஃப்டர் பிஜேபியோட தலைமையில் கூட்டணி அமைச்சு எல்லாருமே பிஜேபி பக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஏடிஎம்கேயோட நிலைமை என்ன, மன்சூர் அலிகான் கூட கூட்டணி பேச வேண்டிய சூழலில் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கே தள்ளப்பட்டிருக்கு. அதுதானே ஏடிஎம்கேயோட சிச்சுவேஷனை. ஸோ கூட்டணிங்கிறது ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்தாப்புல மாறும். அது எலெக்ஷன் நெருக்கத்தில் வரும்போது ஒவ்வொரு கட்சியோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு முடிவு பண்ணி மற்ற கட்சிகள் அவங்களுக்கான எந்த கட்சியோட போனால் நமக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும், நம்ம வந்து செக்யூர் பண்ண முடியும், வெற்றியை நோக்கி போக முடியும்னு சொல்லி எடுக்கக்கூடிய விஷயம். அதனால கூட்டணியில் வந்து ஒரு கூட்டணி வச்சுட்டா
அதை வந்து நான் என்னமோ கல்யாணம் பண்ண மாதிரி வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இவங்களை வச்சு தான் குடும்பம் நடத்தணும். பட் ஆனால் இது ஏன் இந்த தமிழ்நாட்டில் இந்த கேள்வி மற்ற ஊரில் அந்த கேள்வி கிடையாது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன் இந்த கேள்வி இருக்கு அப்படின்னா, திமுக அந்த அலையன்ஸ் 2018 இன்னி ரொம்ப இன்டாக்டா வச்சிருக்கு, ஒருத்தர் கூட வெளில போல. அது அவங்களுக்கு பலனும் கொடுத்துட்டு இருக்கு, எலக்ட்ரோலா தேர் வின்னிங் கண்டினியூஸ்லி இல்ல. அப்ப நீங்களே அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வைக்கணும், எதிரணியில இருக்க எல்லாம் ஒருங்கிணைத்து போனோம்ல. அதாவது திமுக இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே இண்டிவிஜுவல் செல்வாக்கு கிடையாது. தே ஆர் நாட், அதாவது ஒரு எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்கு, இல்லை நான் வளர்றேன் அப்படிங்கிற ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யாருமே வந்து கூட்டணியில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்க முடியாது. நீங்கள் நாளைக்கே இந்த கூட்டணி இன்னைக்கு பிஜேபிக்கு என்டிஏ அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி கன்ஃபார்மாக 2026 வரைக்கும் நாங்கள் இப்படியே நாங்கள் அண்ணன் தம்பியாக போவோம்னு நான் சொல்லலை. டெஃபினட்டாக நாளைக்கு வந்து அன்புமணி அவர்கள் சொல்லுவார், நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லுவார். நாங்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சர்னு நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் கூட்டணி, நம்மளுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்குமே இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்களோட கட்சியை பிரதானப்படுத்தணும், வளரணும் அப்படின்னு, ஏதோ ஒரு வழியில் நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள். அது எலெக்ஷன் வரும்போது நம்ம எல்லாமே ஒரு அகாமடேஷன், ஓகே நம்மளோட பலம் இவ்வளோ இருக்குது, அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம்னா நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டயத்தில் நம்ம கூட்டணிக்குள்ளே போகிறோம். ஆனால் டிஎம்கே கூட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு நாய்க்கு வந்து எலும்பு துண்டு போடுறது, அதுக்கு அந்த எலும்பு துண்டு போடுவாங்க, அதுதாங்க வந்து சிச்சுவேஷன். அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படிதானங்க இருக்கு. எலும்பு துண்டு போடுற மாதிரி உனக்கு ஒரு சீட்டு வச்சுட்டு கம்முன்னு வாய மூடிட்டு கடை ஏதாவது பேசுறாங்களா என்ன? அப்படி என்ன உங்களுக்கு உள்ள அந்யோன்யம் வந்து வந்துருச்சு? மாஸ்டர்ஸ்னா வீட்டுக்கு வந்து ஒரு ஓனர் வந்து டாக்டருக்கு எலும்பு துண்டு போட்டேன்னா அது டெய்லி சாப்பிட்டு இருக்கோம். ஓனரை பார்த்து குலைக்காது, வெளியில வேற எவனாவது வந்தா வேற எவனா பார்த்து குலைக்கும், குலைன்னு சொன்னா அது மட்டும் குலைச்சிட்டு இருக்கோம். ஓனரை பார்த்து ஏதாவது குலைக்குமா, சத்தம் போடுமா, கேட்குமா? எதுவுமே கேட்காது. அந்த நிலைமை தான் அங்கே உள்ள இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய. பட் ஆனால் அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது, எல்லாரும் எல்லா கட்சியும் வெற்றி எவ்வளவு நாளுங்க கிடைச்சிச்சு? என்ன இந்த 2 எலெக்ஷன் தானே பார்த்துருக்குறாங்க. இன்னும் எலெக்ஷன் இருக்குல்ல, மக்கள்கிட்ட அதிருப்தின்னு ஒன்று வரும்ல. அன்னைக்கு நீங்க ஆட்சி மாற்றம் மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா இவங்க இன்னும் 1000 பேரை கூட்டு வைக்க சார். அந்த ஓட்டு வாங்குறதுக்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா இல்லையே சார்? ஏங்க ஓட்டு வாங்குறது? ஸோ இப்போ இவங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க. அப்படின்னு எதிர்கட்சிகள் ஏங்க ஒரு எலெக்ஷன் இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்குதுங்க. நாளைக்கு 2026 நாளைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு ஏன் நீங்க அதை பாக்குறீங்க? இன்னைக்கு அது தேவையில்லை எங்களுக்கு. பிஜேபிக்கு ஒரு விஷன் இருந்தது. பிஜேபி அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் அப்பவும் பிஜேபி தனிச்சு நிற்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதில் த்ரூஅவுட் தமிழ்நாடு பிஜேபி தனிச்சு நின்றுச்சு. அதில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது பிஜேபிக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்த பெர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த எம்பி எலெக்ஷன்லையும் தனிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அவர் முடிவெடுத்தது பேஸ் பண்ணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரிசல்ட்டில் வரும். ஆஸ் அ காரியகர்த்தாவை நான் பார்க்கணுன்னா நிறைய பேருக்கு புதுசாக எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக பார்ட்டி வந்து ஒர்க் பண்ணியிருக்குது. அப்படியே தான் நான் பார்க்குறேன். ஸோ இது நான் எப்போ வந்து சீட் கன்வெர்டபிலிட்டி எப்போ நான் வந்து ஏடிஎம்கேவையோ இல்லை மற்ற கட்சிகள்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னா, பிஜேபி ஆஸ் அ செல்ஃப் வந்து நாங்கள் 30% வாக்கு பிஜேபி இண்டிவிஜுவலாக எடுக்கிறோம், அதுதான் எங்களோட டார்கெட். அதை நோக்கி இன்னைக்கு பிஜேபி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, பிஜேபி போயிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு அதை அச்சீவ் பண்ணுறோம்னா அன்னைக்கு நாங்கள் வந்து கூட்டணி யாரை அமைக்கணும், எப்படி அவங்கள வந்து தக்க வச்சுக்கணும், வெளியே போக விடாமல் அக்காமடேஷன் பண்ணிக்கணும், இது எல்லாமே அன்றைக்கி நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம். இன்னைக்கு பிஜேபியோட குறிக்கோள் வந்து அதிகமான வாக்கு சதவீதத்தை நோக்கி போகணும். மினிமம் 30% பிஜேபி எந்த கட்சிக்குனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை பிஜேபி முதல்ல கட்டமைப்பு உருவாக்கணும். அந்த கட்டமைப்பு உருவாக்குற ப்ராசஸை நோக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஜேபி போயிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். சார், இந்த தேர்தலில் வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளான விஷயம் வந்து இது ஒன்றா இருந்தது. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது வந்து தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்து டிடிவி கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் போயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். அதற்கு வந்து ஒரு சைடான விமர்சனம் இருந்தது. அண்ணாமலே பாஜக வேலையை பார்க்க சொல்லுங்க, அதிமுக என்ன இருந்தால் அண்ணாமலைக்கு என்ன கவலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி பார்த்தா வந்து இந்த ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு டெய்லி அண்ணாமலையை பற்றி பேசுறது தான் வந்து அவங்களுக்கு ஒரு குழப்பவே வச்சுருக்காங்க. அப்போ அவன் கட்சி வேலையை பார்த்துட்டு தான் நம்ம எதுக்கு ஏடிஎம்கே பற்றி பேச வேண்டிய சூழல் இருக்குது? யாருக்கு மக்களுக்கு தெரியும் யார் வந்து தலைவர் அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ ஒன்றும் இல்லாத பார்ட்டி, ஒன்றும் இல்லாத தலைவர்,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நீ எதுக்கு வந்து தொடர்ந்து ஒரு தலைவரை டார்கெட் பண்ணி ஆட்டுக்குட்டி கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கக்கூடிய லீடர்ஸை தூக்கி நாங்கள் கட்சியில் சேர்த்துட்டோம். எனக்கு ஏடிஎம்கேவோட நிலைமையை பார்த்தா பரிதாபமான நிலைமையாக இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஏதோ நமக்கு கிடைக்கலையே, நம்ம எதிர்பார்த்துருந்தோம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன்லேயோ ஒரு விரக்திலேயோ இருக்கக்கூடியவங்கள உடனே பேசிட்டு அங்கேருந்து நீங்கள் வாங்க நாங்கள் அது பண்ணித்தரோம் இது பண்ணித்தரோம்னு சொல்லி அவங்கள அங்கே கூட்டு போய் கட்சியில் சேர்த்துக்கிட்டு நாங்கள் பார்த்தீங்களா நாங்கள் பிஜேபியிலேருந்தே தூக்கிட்டோம். இப்போது நீங்கள் வந்து பிஜேபி இஸ் அ க்ரோயிங் பார்ட்டி. இது வரைக்கும் வந்து பவரில் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் உட்காராத ஒரு பார்ட்டி. இந்த பார்ட்டியிலேருந்து ஆளை தூக்கிட்டு நீ சந்தோஷப்படுற அப்படின்னா அப்போ நீங்கள் எவ்வளோ மோசமான நிலைமையில் அதிமுக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கேவலமான இடத்துக்கு இன்னைக்கு எடப்பாடி வந்து அதிமுகவை கொண்டு போயிருக்கிறார். கிட்டத்தட்ட ஏற்கனவே 8 எலெக்ஷன் தொடர்ந்து தோல்வி, இது 9வது எலெக்ஷன் அடுத்து தொடர்ந்து தோல்வியாக இருக்க போகுது. இன்னமும் அவங்க எடப்பாடி தான் மிகப்பெரிய ஆளுமை, அவர் தான் எங்களை வந்து அப்படி ஆக்க போகிறாரு இப்படி ஆக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தான் அவங்க உட்கார்ந்துருக்க போகிறாங்க. பிஜேபி இஸ் வெரி கிளியர். எங்கள் தலைவர் ஒன்றும் நாங்கள் வந்து 50 சீட்டு ஜெயிக்க போகிறோம், நாங்கள் வந்து அப்படி ஆக்க போகிறோம் இப்படி ஆக்க போகிறோம்னு எங்கள் தலைவர் சொல்லலை. தலைவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வச்சிருக்கிறாரு. 26 தான் நாங்கள் ஃபைட் பண்ண போகிறோம்ன்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக முதல்ல இருந்து. அப்போ இந்த எலெக்ஷன் ஃபைட் பண்ணலையா? ஃபைட் பண்ணலங்கிறது கிடையாதுங்க. நாங்கள் என்ன எங்களோட வெற்றி என்ன அப்படிங்கிறது தெரியல, எங்களோட இலக்குங்கிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இப்போ தான் நம்ம வந்து குழந்தை எந்திரிச்சிருக்குது, இனிமேல் தான் வந்து நடக்க ஆரம்பிக்கணும். நான் டைரெக்டாக எந்திரிச்ச உடனே 100 மீட்டர் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது லாஜிக் இல்லைல்ல. பிஜேபி வந்து ஒரு தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அது வந்து இப்போ தான் வந்து எந்திரிச்சு தவழ்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் அது ஓட வேண்டிய காலங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஓட வேண்டிய காலத்துக்கு இடைப்பட்ட காலம் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் வந்து இந்த 24 எலெக்ஷன் வந்து அதுக்கான ஸ்பேஸ். இன்னும் அடுத்து நீங்கள் 26 பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அதுக்காக பிஜேபி எக்யூப் ஆகிட்டு இருக்கு. உடனே வந்து பிஜேபி சீட் கன்வெர்ட் பண்ணுமா ஜெயிச்சிருமா உடனே இது ஏன் நீங்கள் வந்து தோத்துட்டீங்க, ஏன் இது வரலையா, அதெல்லாம் வந்து எலெக்ஷன் மக்கள் நாங்கள் எதிர்பார்க்குறது எங்களுக்கு தேவை என்ன, எங்களோட இலக்கு என்ன, காரியகர்த்தர்கள் எக்ஸ்பீரியன்ஸான காரியகர்த்தர்களாக இருக்கணும். 26க்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணணும். அதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு வந்து ஒரு ட்ரைனிங் தேவை. நம்ம தலைமையில் கூட்டணி இது வரைக்கும் அமைச்சு நம்ம டேரெக்டாக ஃபைட் பண்ணி எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கல. இப்போ அந்த எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கணும். ஸோ எல்லாரும் எக்யூப் ஆகணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அது இந்த தேர்தலில் நடந்திருக்குது. அடுத்து 26ல் நம்ம இதை வச்சு நம்ம என்ன கேபிட்டலைஸ் பண்ண முடியும், எத்தனை சீட் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது கன்வர்ஷனுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை கட்சி வந்து இப்போ தூத்துக்குடியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில்பட்டியில் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகே. அப்போ நீங்கள் 6 சட்டமன்றத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அப்போ நீங்கள் 6 சட்டமன்றத்துலேயும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கலாம். இப்போ 26 அப்படி கிடையாது. கோவில்பட்டி தனியாக இருக்க போகுது, அங்கே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம ஜெயிக்க போகிறோம். ஏதோ ஒரு தொகுதியில் நம்ம வீக்காக இருக்கிறோம்னா அங்கே வந்து ஒரு எட்ஜ் எடுக்க போகிறோம், இல்லை நம்ம கம்மியான பர்சன்டேஜ் வருதா அது அந்த இடத்துல தெரியும். பட் வின்னிங் கேப்பபிலிட்டிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் எம்பி தொகுதி அப்படின்னு வரும்போது நீங்கள் 6 சட்டமன்றத்துலேயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு எம்பி தொகுதியை கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியும். அப்போது வின்னிங் எட்ஜ் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு டஃபஸ்ட் ஜாப். நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுகிறோம்னா நம்ம பேசலாம், நம்ம வந்து பிஜேபி அபரிவிதமான வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம பேசலாம். பட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ரிசல்ட்டுக்கு தான் வந்து பாக்கி. ஸோ இனிமேல் நம்ம வந்து அதை நாங்கள் வந்து டால் கிளைம்ஸ் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நரேட்டிவ், மக்களுக்கு நம்பிக்கை வரணும், மக்களுக்கு பிஜேபி ஜெயிக்கணுங்கிற நம்ம அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நம்ம நாங்கள் வந்து இல்லைங்க நாங்கள் பர்சன்டேஜ் தாங்க வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம்னு சொன்னோம்னா உங்களுக்கு எப்படி வெற்றியை நோக்கி நீங்கள் போக முடியும். ஸோ நம்ம அன்னைக்கு பேசுறதுங்கிறது ஒரு டால் கிளைம்ஸ் வைப்போம் பிஃபோர் எலெக்ஷன். பட் ஆஃப்டர் எலெக்ஷன் நம்ம ரியாலிட்டி பேசணும்னா நிச்சயமாக பிஜேபி ஒரு இரட்டை இலக்கத்தில் பர்சன்டேஜ் வாங்கணும்னு நிறைய பேர் கணிச்சிருக்கிறாங்க. டெஃபினட்டாக அது பிஜேபியோட தனிப்பட்ட பிஜேபியோட பர்சன்டேஜ் வந்து இரட்டை இலக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் பிஜேபியோட தமிழ்நாட்டில் பிஜேபியோட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகமான பர்சன்டேஜ் எடுப்போங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, நீண்ட நேரம் எங்கள் அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்லி எல்லா கேள்விக்கும் பொறுமையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஆக்சுவலி சொல்லலாம் ரொம்ப டால் கிளைம்லாம் வைக்காமல் எங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தேர்தல் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கீங்க. உங்கள் நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.